இன்றைக்கி வேர்ல்டுலே 2 இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் அண்டார்டிக் விசஸ் ஆர்டிக். எந்த பிளேஸில் அதிகமான பனி இருக்குது, எந்தெந்த பிளேஸில் என்னென்ன அனிமல்ஸ் வாழுது, அது மட்டும் இல்லாமல் இந்த 2 போலார் ரீஜியனோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டார்டிகா எர்த்தோட சவுத் ரீஜியனில் இருக்குது. மட்டும் இல்லை, அண்டார்டிகா ஒரு கான்டினென்ட். அண்டார்டிகாவை சுற்றி நிறைய சவுத்தர்ன் ஓஷன்ஸ்லாம் லொக்கேட் ஆகிருக்கு. ஆர்டிக் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆர்டிக் நார்த்தன் ரீஜியனில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆர்டிக் ஒரு ஓஷன். ஸோ அந்த ஓஷனை சுற்றி நிறைய கான்டினென்ட் இருக்குது. நேச்சரை பொறுத்த வரைக்கும் அண்டார்டிகா வேர்ல்டுலே ரொம்ப குளிர்ந்த பகுதி. அதாவது -80 டிகிரி செல்சியஸில். ஆர்டிக் வின்டர் சீசனில் மட்டும்தான் -30 டிகிரி செல்சியஸில் இருக்கும். இந்த 2 இடத்துல என்னென்ன உயிரினங்கள் வாழுங்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆர்டிக்கில் போலார் பீர், ஆர்டிக் ஓநாய், பனிக்கடல் யானை, நீர் நாய்ங்கிற உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு வருது. ஆர்டிக்காவில் பென்குயின்ஸ், கிரில், அது மட்டும் இல்லாமல் நீர் நாயெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த 2 போலார் ரீஜியமே ரிசர்ச் பிளேஸாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டார்டிக் ட்ரீட்டி கீழே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல எந்த ஒரு மிலிட்ரி எக்ஸ்ப்ளோட்டேஷனும் நடக்கக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல நிறைய இன்டர்நேஷ்னல் டிசஸ்டேஷன் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆர்டிக்கில் நிறைய ஆயில் அண்ட் கேஸ் இருக்கிறதுனால ஆர்டிக் சுற்றி உள்ள நிறைய கண்ட்ரி அந்த ஆயில் கேஸ் மேலே ஒரு கண் இருக்கிறதுனாலையும் அந்த இடமும் ரிசர்ச் போயிட்டுருக்கு. என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு சவாலான சூழ்நிலையை தான் இருப்பேன். குளோபல் வார்மிங்கால் எல்லா ஐஸும் மெல்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஓஷன் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதனால் அங்கே வாழ்கிற உயிரினங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லாமல் இதை சுற்றி உள்ள கண்ட்ரியும் ஃப்யூச்சரில் பாதிக்கப்படுறாங்க. இந்த 2 பனி பிரதேசத்தை பற்றிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன்.